शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम। जय पराशक्ति महामाई की जय। அன்னையருளால் சர்வதேவ தேவி ஸ்வரூபிணியாகிய ஸ்ரீ சாரதா தேவியினுடைய 172வது ஜெயந்தி தினம் புண்ணிய தினம் என்று நாம் ஹோமம் முதலான சிறப்பு பூஜை வழிபாடுகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையருளால் காலையிலிருந்து பூஜைகள் அலங்காரங்கள் ஆரத்திகள் எல்லாம் அழகாக நிறைவேறின. தற்பொழுது ஹோமம் துவங்குகிறது. ஜெய் பராசக்தி மகாமாய் கி जय। ஐம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா ஐம் ஸ்வாஹா विष्णुरोम तत्सत् विष्णुरोम तत्सत् अद्य अद्य श्री रामकृष्ण देवता प्रीतिकामनाय श्री रामकृष्ण देवता प्रीतिकामनाय श्री रामकृष्ण पूजा कर्मणि श्री रामकृष्ण पूजा कर्मणि ओम ऐं ह्रीं ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा श्री शारदा देव्यै स्वाहा इति मन्त्रेण अष्टोत्तरशत साध्यसतिल बिल्वपत्रेः होमम् अहं करिष्ये கோஷிக்கரண்டியை ஐயத்துடன் வடகிழக்கு மூலையில் தலைகீழாக தவிர்க்கவும். ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிண்யை ஸ்ரீ சாரதா தேவ்யை ஸ்வாஹா. ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிண்யை श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपिण्यै शारदा देव्यै स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपाय श्रीरामकृष्णाय स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपाय श्रीरामकृष्णाय स्वाहा. ओम ऐं सर्वदेव देवी स्वरूपाय श्रीरामकृष्णाय स्वाहा. स्वामी विवेकानंद कुर्मूर.
ஓம் ஐம் ஸ்ரீமத் விவேகானந்தாய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீமத் விவேகானந்த சுவாமினே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீமத் விவேகானந்த சுவாமினே ஸ்வாஹா. இன்னும் 2 போட்டுக்கோ. ஓம் ஐம் ஸ்ரீ ராமகிருஷ்ண தேவஸ்ய அங்கதேவதாभ्यः ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீ ராமகிருஷ்ண தேவஸ்ய ஆவரண தேவதாभ्यः ஸ்வாஹா. உபனிஷத் பாராயணம். இப்போ தைத்திரிய உபனிஷத்திலிருந்து ஒரு பகுதியில் சில மந்திரங்கள் பாராயணம் பண்ணுவோம். அதோட அர்த்தத்தை பொதுவாக சொல்லிடுறேன். ஆசிரமம் அமைத்து ஆத்ம சாதகர்களுக்கு வழிகாட்டி பொதுமக்களுக்கும் நல்வழி காட்டி உபதேசங்கள் பண்ணக்கூடியதுதான் ஆசிரமங்கள் துறவிகளுடைய பணி. அப்படிப்பட்ட ஆசிரமங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. சன்னியாசிக்கு வாழ்க்கையில் என்ன தேவை? மினிமம் உணவு, உடை, இருக்கிறதுக்கு ஒரு இடம், அல்ல சஞ்சாரம் பண்ணக்கூடியவனுக்கு இடம் கூட கவலை இல்லை. ஒரு மினிமம் உடை, மினிமம் சாப்பாடு. குளிர் காலமாக இருக்குன்னா, குளிரில் வடக்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால கம்பளி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறது. இந்த ரோமம், நல்ல திக்கான ரோமம் உள்ள பிராணிகள் இருந்து நாங்கள் எங்களுக்கு கம்பளியெல்லாம் கிடைக்கணும் அப்படி கூட இதில் இருக்குது. அந்த பிரார்த்தனை முதல்ல ஆசிரமங்களுக்கான பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் பிரம்மச்சாரிகள் வரணும். இந்த ஆசிரமங்கிறது கட்டடமும் இந்த சாமான்களும் இல்லை, அதில் இருந்து கொண்டு தபசு பண்ணக்கூடிய பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள், பிரம்மச்சாரிணிகள் சன்னியாசினிகள் தான் ஆசிரமம். அதனால பிரம்மச்சாரிகள் வந்து கொண்டே இருக்கணும் என்பது முக்கியமான பிரார்த்தனை. இதோடு கூட பிரம்மச்சாரி அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணாக்கனை குறிக்கிறது. அதனால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நல் ஒழுக்கத்தோடு, அது ரொம்ப முக்கியம், வேண்டாத பழக்கங்கள் எதிரில் சிக்கி கொண்டு விடாதபடி நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்து நன்றாக கல்வி கற்று பண்பை வளர்த்து அறிவை பெருக்கணும். அப்படிப்பட்ட மாணவ சமுதாயம் வேணும் என்கிற பிரார்த்தனையும் இதில் அடக்கம். அது மாதிரி வீட்டிலே எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்கு நல்ல அறிவு வேணும். நல்ல புத்தி, அறிவு நல்லா இருந்தால் தான் நல்ல காரியங்கள் செய்வோம், தப்பு காரியங்களை விடுவோம், ஒதுக்கிடுவோம். அதுக்கான நல்ல அறிவு எல்லாருக்கும் வேணும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இந்த உபனிஷத் மந்திரங்கள் பாராயணம் பண்றோம். எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. ओम आवहन्ति वितन्वाना कुर्वाणा क्षीरमात्मनः वासागुं सिममगावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह. लोमशां पशुभिः सह स्वाहा आमयन्तु ब्रह्मचारिणः स्वाहा विमायन्तु ब्रह्मचारिणः
स्वाहा श्रेयान्वस्य सोसानि स्वाहा तं द्वाभगः प्रविशानि स्वाहा समाभगः प्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाके निबद्धानं त्वयि वृधे स्वाहा यथा प्रवतायन्ति यथा मासाहरम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्तु सर्वतः स्वाहा प्रतिवेशोऽसि प्रमाभाहि प्रमापद्यस्व ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मवादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीत् तद्वक्तारमावीत् आवीन्मा आवीद्भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् பூர்ணாகுதி எல்லாரும் எழுதினுக்கலாம். பழம் உருண்டை சிறிது வில்வம் இருக்கிற எள்ளு எல்லாத்தையும் போட்டு நெய்யெல்லாம் போட்டு ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. जय श्री गुरु महाराज की जय। ओम शारदायै नमः। ओम शारदायै नमः। ओम शारदायै नमः। அன்னை சாரதை நம் இதய கமலத்திலே ஸ்வயம் ஜோதியாக ஆனந்த ஸ்வரூபியாக வீற்றிருக்கிறார் என்று உணர்ந்து அந்த உணர்வில் ஆழ்ந்து மூழ்குவோம். அப்படி சிறிது நேரம் தியானம் செய்வோம்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்னை சாரதியின் மகிமைகள் சிலவற்றை சிந்தித்து பார்ப்போம். அன்னை சாரதா தேவியார் சரியாக 171 வருடங்களுக்கு முன்னால் 1853ஆம் ஆண்டு இதே டிசம்பர் 22ஆம் தேதி நம்ம தமிழ் பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் தேய்பிறை சப்தமியிலே அவதரித்தார்கள். ஜெயராம்பாட்டிங்கிற கிராமத்தில் ராமச்சந்திர முகோபாத்தியாயர், ஷியாமா சுந்தரி தேவி என்கின்ற ஒழுக்கம் நிறைந்த நல்ல ஏழை பிராமண தம்பதிகளுக்கு பிறந்தார். அப்போ அதிலேயே நமக்கு தெரியுது, இறைவன் நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க, எத்தனை டிகிரி உன் பேருக்கு பின்னாடி போட்டிருக்க, என்னென்ன பதவியிலெல்லாம் இருந்திருக்க, எத்தனை பேர் உன்னை சுற்றி சுற்றி வந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கறதில்ல. நீ எவ்வளவு தூயவனாக இருக்கிறாய், நீ எவ்வளவு தூரம் உண்மையாக என்னை நாடுகிறாய், அதைத்தான் அவன் பார்க்குற. அப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்களாக ராமச்சந்திர முகோபாத்தியாயரும் அன்னை ஷியாமா சுந்தரி தேவி இருந்தார்கள். அவர்களுடைய மூத்த புதல்வியாகத்தான் அன்னை சாரதா தேவியார் ஜனிக்கிறார் 1853ஆம் ஆண்டில். அன்னையாருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்றதுனாக்க நேரம் போதாது. அவங்க அம்பாளுடைய அவதாரம் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் நினைக்கிறோம். முதல்ல அவரை பற்றி அறிய வருகிறவர்களுக்கு அவங்க நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. சில பேர் வந்து கேட்டிருக்காங்க கோயிலில் முதல்ல பார்க்கும்போது, இல்லை ஒரு அம்மா தலையை இப்படி மிதிச்சு போட்டு உட்காந்துருக்கு, அவ்வளோதான், நம்மளை மாதிரி ஒரு பெண்மணி தலையை முன்னாடி போட்டு உட்காந்துருக்காங்க, வெள்ளச்சலை கட்டியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் தோணும். ஆனால் அவருடைய தெய்வீகம் வந்து அந்த வாழ்க்கையை கற்று அறிந்தவர்களுக்கு அதை விட அம்பாளுடைய திருவருள் நமக்கு உள்ளத்துல கொஞ்சம் பட்டுட்டாலும் நமக்கு புரிஞ்சிடும். உன் சரித்தை தியான பேரருள் செய் அப்படின்னு ஒரு பாட்டு. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பண்பு, அந்த பெருமைகளை நான் தியானம் பண்ணணும், அதுக்கு நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு நம்ம கேட்கணும். வேதத்திலே ஒரு மந்திரம் வரும், ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல, சூரிய பகவானே, நாம சூரியன் உடனே நம்ம வெளியில என்ன நினைக்கிறோம், அந்த மஞ்சள் நிறத்துல தங்கத்தட்டு போல தகதக என்று ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை தான் பார்க்கிறோம். அது ஒரு ஜட பொருளா இயற்கையில ஒன்றா நினைக்கிறோம். அதனுடைய அதி தேவதையாக இருந்து கொண்டு ஆளுகின்ற சூரிய நாராயண பகவானை நம்ம மறந்துடுறோம். இந்த தோற்றம் அதை மறைத்து விடுகிறது. அதுபோல அன்னையாருடைய அந்த மானுட தோற்றம் அவளுடைய உண்மையான தெய்வீகத்தை கொஞ்சம் மறைச்சிக்கிறாங்க. அவங்களே வேணும்னே மறைச்சிக்கிறாங்க. அப்படி அதுக்கு பின்னாடி அப்ப இருக்கக்கூடிய, அதனால அவர் என்ன சொல்றாரு அந்த மந்திரத்துல, இந்த ஒளிமிகுந்த தங்கத்தட்டு போன்று பிரகாசிக்கின்ற இந்த முன் வடிவத்தை கொஞ்சம் விலக்கி கொண்டு உன் உண்மை ரூபத்தை எனக்கு காட்டு அப்படி நம்ம அன்னையார்ட்ட பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணின அன்னையார் யாரு அப்படின்னா அன்னை பராசக்தியே தான். எந்த பராசக்தி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் உபாசனை பண்ணினாரோ, அம்மா 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 என்று கதறிக்கொண்டு தினமும் பூஜை பண்ணி தியானம் பண்ணி அவளை ஞானத்துல ஞான காட்சியில உணர்ந்து அவள் மயமா ஆகி தன்மயமா அவளை ஆக்கி அவளே தானா இருந்தாரோ அந்த பராசக்தி தான் அன்னை சாரதா தேவியார். அதனால குருதேவர் சொல்ல, அவருடைய மனநிலை அப்படிதான். மனநிலை மட்டுமில்லை, உண்மையதான். என்ன, யார், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி கோயிலில், தக்ஷேஸ்வரத்தில் காளி கோயிலில் பூஜாரியா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ண முடியாமல் தியானத்திலேயே மூழ்கி கிடக்கிறதுனால அப்படியே அந்த கோயிலே தங்கிடுறார். அந்த கோயிலில் இருக்கும் பொழுது அவர் சொல்ற, அந்த கோயிலிலே குடிகொண்டிருக்கின்ற அன்னை பவதாரிணியும் அப்புறம் அங்கே அவருடைய தாயார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மூதாட்டி வயதான தாயார் இருந்தாங்க. அந்த தாயும் அன்னை சாரதா தேவியர் காமிச்சு, நீயும் எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், அது மட்டும் இல்லை எல்லா பெண்களும் எனக்கு அன்னை பராசக்தியின் ஸ்வரூபந்தான். அப்போ கட்டின மனைவியை கூட அவர் தெய்வமாகத்தான் பார்த்தார். அது அவருடைய சிறப்பு என்பது உண்மையாக ஒரு புறம் இருக்க, அன்னை சாரதை அப்படி பராசக்தியின் ஸ்வரூபமாகவே இருந்தார்.
இது விஷயமா ஒரு 2-3 சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் உள்ளத்தை தொடக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்றேன். அன்னையார் வாழ்க்கையில நிகழ்ந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அன்னை சாரதா தேவியாருக்கும் விவாகம் நடக்கும் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு 26 வயது, அன்னையாருக்கு 6 வயது. 1853 அம்மா பிறக்கிறாங்க. 59 வாக்கில் விவாகம் நடக்கிறது. அப்போ இவருக்கு 26 வயசு, 36 ஒரு 26 23 வயசு, 59 23 வயசு. குருதேவர் 23 வயது இளைஞர், அன்னை சாரதை 6 வயது சிறுமி. அவர்களுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் விட்டுட்டு இவர் பக்கம் போயிடுறார். அப்படியே அன்னை வளர்கிறாள், சிறுமி சாரதை வளர்கிறாள். அவளுக்கு ஒரு 18 வயசு கிட்ட இருக்கும் பொழுது குருதேவர் இங்க காளி கோயில்ல காளியை பார்த்து அம்மா அம்மான்னு பைத்தியம் போல நடந்து கொள்கிறார். பூஜைன்னு பண்ண சொன்ன நெய்வேத்தியத்தை எடுத்துக்கொண்டு அம்மா வாயில, விக்கிரகத்தினுடைய வாயில ஊற்ற சாப்பிடு சாப்பிடுங்கிற. அப்புறம் அம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு தோணுது. நான் சாப்பிடுமா, சரி சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு செய்கிறார். பூ எடுத்து போடும்போது அம்மா நீ போட்டுக்கோ சொல்ற மாதிரி இருக்கான், தானும் போட்டுக்கொண்டு அவளுக்கும் போடுற. இப்படி எல்லாமே பைத்தியம் மாதிரி பண்ற அப்படின்னு எல்லாரும் அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு முடிவு கட்டி ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. கிராமத்தில் அன்னையார் வாழக்கூடிய கிராமம் ஜெயராம்பாட்டி, குருதேவர் பிறந்த கிராமம் காமார்புகூர், எல்லா பக்கம் இதே பேச்சு. அப்போ 18 வயது இளம் பெண்ணாகிய சாரதைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அடடா, அவருக்கு உண்மையிலே ஏதாவது மனக்கோளாறு அப்படின்னு இருந்தா இந்த நேரம் நான் பக்கத்துல இருந்து சேவை பண்ணணுமே என்ன நினைக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்து பொண்ணுன்னா என்ன சொல்லும், இப்படி ஒரு பைத்தியத்துக்கு என்ன கட்டி வச்சுட்டீங்களே அம்மா அப்பாவை திட்டும், நாளைக்கே போய் கேஸை முடிச்சுட்டு வந்துடும். அவங்க அப்படி சொல்லலை. ஐயோ அவருக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகலைன்னு நான் பக்கத்துல இருந்து சேவை பண்ணணுமே, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேனே, நான் இங்கே உட்காந்துருக்கேனே அப்படின்னு வருத்தப்பட்டு அப்பா கிட்ட என்னை அங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு வைக்கும். அப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் தோழிகள் மூலம் அப்படி இப்படி சொல்லி அம்மாட்ட சொல்லி அப்படி சொல்லி அவருக்கு விஷயம் தெரிய வருது. ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, குருதேவரை பார்க்க நான் கல்கத்தா போகணும் அப்படின்னு கேட்கல, கங்கா சாகரத்தில் ஸ்நானம் பண்ணணும், ஒரு புண்ணிய நாள் வருது, கிரகணம் வருது, அப்போது கங்கை நதியில் கலக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அதுக்காக எல்லாரும் புறப்பட்டு போவாங்க வங்காளத்தினுடைய பிற பகுதிகளிலேருந்து. அதுக்கு நானும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஊகிச்சுட்டார், சரி கங்கா சாகரத்துக்கு போகிறது அவள் எண்ணம் இல்லை, கல்கத்தாவில் போய் அவர் கணவருக்கு உடம்பு எப்படி இருக்கோன்னு பார்க்கணும். சரி இன்னும் கூட்டிகிட்டு போகிறார். நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ நடதானே வசதி உள்ள பணக்காரர்கள் சிவிகை பல்லக்கில் போவாங்க. அவ்வளவுக்கெல்லாம் இவனுக்கு வசதி இல்லை, ஏழை குடும்பம் தான் பாவம். நடந்து போகிறாங்க. அன்னை சாரதா தேவியார் 18 வயது இளம் பெண்ணு, அவங்க அப்பா போயிட்டே இருக்காங்க. அப்போது காய்ச்சல் வந்துடுது அன்னையாருக்கு. வேறு வழி இல்லை, அவங்க மேற்கொண்டு நடக்கிறத நிறுத்திட்டு ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. அப்போ ராத்திரியில் அன்னையாருக்கு ஒரு கனவு. கருத்த நிறமுடைய அழகிய இளம்பெண் அவள் சாரதியின் அருகில் அமர்ந்து அப்படியே தலையை தடவி கொடுக்குறான். உடனே அம்மா அக்கா நீ யாரு அப்படிங்கிற. அக்கா அப்படின்னு உரிமையாக கூப்பிட்டுட்டா. அக்கா நீ யாரு அப்படிங்கிற. நான் தக்ஷணேஸ்வரத்தில் இருக்கிறேன். ஓ அப்படியா, நானும் அங்கே தான் போகிறேன், என்னுடைய கணவர் அங்கே இருக்கிறார். ஆம் எனக்கு தெரியும், நான் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த கனவுல அந்த கருத்த அழகிய பெண் சொல்றா, உன்னுடைய கணவர் எனக்கு நன்கு தெரியும், நான் அவரை காத்து வருகிறேன் அப்படிங்கிறார். ஓ அதுதான் நீ என்னை பார்க்க இங்க வந்துட்டியா, ரொம்ப கூலா என்ன ஒரு காளியினுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வேர்த்து விறுவிறுத்து பயந்து நடுங்கி பேச வராமலாம் நிற்கல, ரொம்ப கூலா அதான் இங்க வந்திருக்கேன், என்னுடைய கணவனை நீ காப்பாற்றுறதுனால தான் எனக்கு அந்த விஷயத்த சொல்றதுக்காக நீ வந்திருக்க போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாங்க. அப்போ எவ்வளவு எவ்வளவு இப்போ அம்மா குழந்தைய எழுப்புறா, இதை பாலை குடிச்சிட்டு படுறி அப்படிங்கிறா, இருக்கட்டம்மா அப்படின்னு திரும்பி படுத்துங்கும் குழந்தை. அது மாதிரி காளி கனவுல நான் உன் கணவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ரொம்ப சந்தோஷம், அதான் வந்திருக்கேன்ட்டு தூங்கிட்டான். கருத்து என்ன, எப்படி கூப்பிட்டா, அக்கான்னு கூப்பிட்டா. அப்போ இவளே அந்த காளி தான், அதே காளி தான் அங்கே பவதாரிணின்னு உட்கார்ந்துருக்கா.
அதே காளிதான் கனவுல இப்படி வந்தா, அதே காளிதான் முடியாத மாதிரி நடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. குருதேவர் 12 வருடங்கள் கடின தவம் புரிந்து இறை தரிசனம் உணர்வு பெற்றார். அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணை மூடினாத்தான் தியானம் பண்ணணுங்கிறது இல்லாம எப்பவுமே தியானம்தான். இறைவனைத்தான் உள்ளேயும் வெளியிலையும் பார்த்தார். அந்த 12 வருட தவத்தின் நிறைவாக அன்னை சாரதா தேவியாருக்கு பூஜை பண்றார். கட்டின மனைவிக்கு பூஜை. அப்படி பூஜை பண்ணும் பொழுது அகிலாண்ட நாயகியாகிய பராசக்தியை இந்த இளம் பெண்ணின் திருமேனியில் நீ எழுந்தருளுவாயாக. ஏன் அப்படி அப்படின்னா அவருடைய மனநிலை தெய்வீகமா இருக்குங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, ஸ்ரீ சாரதா தேவியார் மக்கள் எல்லோருக்கும் எதிர்காலத்திலே நல்வழி காட்டி அம்மா மட்டுமில்லை குருதேவியா இருக்கணுங்கிறதுனால அந்த ஞான தாயினுடைய தன்மை அப்படி வெளிக்கொணரும்படி பூஜை பண்ணுகிறார். யாருக்கு? தன்னுடைய மனைவியாகி ஸ்ரீ சாரதா தேவியாருக்கு பூஜை பண்ணும் பொழுது, இப்ப நீங்க இதுல கூட கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஹோமம் முடிஞ்சு நாம சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதுல என்ன பண்ணினோம்னா விசர்ஜனம்னு ஒரு சிறு சடங்கு பண்ணினோம். விசர்ஜனம்னா ஒரு பூஜைக்காக எழுந்தருள பண்ணிக்கிறோம் இறைவனை. அந்த பூஜை முடிச்ச உடனே இறைவனை நீ ஒரு யதாஸ்தானத்துக்கு வழக்கமான இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்கு பேர் விசர்ஜனம். அன்னை சாரதா தேவியாருக்கு பராசக்தியா பாவிச்சு பூஜை பண்ணின அப்புறம் விசர்ஜனம் பண்ணலை. ஸ்ரீராமகிருஷ்ணர் விசர்ஜனம் பண்ணலை. நீங்களே தங்கு நிரந்தரமாக ஸ்ரீ சாரதா தேவியாங்கிற ரூபத்துல பராசக்தி தாயே நீ எழுந்தருளி இருந்து எல்லோருக்கும் அருள் புரிக அப்படின்னு அது வரைக்கும் 12 வருஷமா தான் பண்ணின சாதனங்கள் தவங்கள் அனைத்தின் பலனையும் எடுத்து, அது எப்படி பலனை எடுக்கிறதுன்னா அதற்கு ஒரு அடையாளமா அவர் அணிந்திருந்த ஜபமாலை ருத்ராட்ச மாலையை எடுத்து, தாயே இதுவரையிலும் நீ என்னென்னமோ தவமெல்லாம் பண்ண வச்சம்மா, அத்தனை ஓம்டே திருப்ப சமர்ப்பிச்சுட்டேன். நல்ல பக்தன் என்ன பூஜை பண்ணாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம இது உனக்கு தாமான்னு கொடுத்துருவோம். இது ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், இறைவனை மகிழ்விப்பதற்காக இந்த பூஜை செய்கிறேன் அப்படின்னு நமக்கு எப்போ சொல்ல வருதோ அப்பதான் நம்ம பக்தர்கள் ஆகியிருக்கோம். அது வரைக்கும் பகவானை துணைக்கு வைத்துக்கொண்டு உலக விஷயங்களை தான் கேட்கிறோம். அப்படி குருதேவர் இந்த தான் பண்ணின தபஸ் அனைத்தையும் அன்னையின் திருவடியிலே ஒப்படைச்சிட்டார். அதற்கு அடையாளமாக அந்த ஜபமாலையை அன்னை சாரதையின் பாதத்துல வச்சார். அப்புறம் பாருங்க, அன்னையார் கிராமத்துக்கு தன்னுடைய தாயார் சியாமா சுந்தரி தேவியை பார்க்கறதுக்கு கிராமத்துக்கு போறாங்க, ஜெயராம்பட்டிக்கு. அப்படி போற இடத்துல அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுது. அப்படி உடம்புக்கு முடியாம போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்று வெளி, கண்ணுல இருந்து மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுது, பார்வை மங்குது, உடம்பு மெலியுது, சாப்பிட முடியல, கஷ்டப்படுறாங்க. என்னென்னவோ மருந்து கொடுத்து பாக்குறாங்க, சரியாகல. அப்ப அன்னையார் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த கிராமத்துல ஜெயராம்பாட்டியில சிம்மவாகினின்னு அம்பாள் சின்ன கோயில், இவ்வளவு பெருசு, இதை விட கொஞ்சம் வேணா பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெருசா அந்த சின்ன கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல குடிகொண்டு இருக்கிற அம்பாளை பார்த்து, அம்மா எனக்கு இந்த உடம்புக்கு ஏன் இப்படி வந்திருக்குன்னு தெரியல, இதை நீ சரி பண்ணி விடு, இல்லைன்னா நான் இங்கேயே சாகும் வரை உணவுதான் அப்படின்னு கோயிலுக்கு படுத்துட்டாங்க. அதுக்கு பேர் ஹத்யா விரதம். ஹத்யா விரதம்னா சாகும் வரை நான் விரதம் இருக்கேன், நீ சரி பண்ணி கொடு, இல்லை நான் இங்கேயே செத்து போயிடுறேன் முன்னாடி. அப்படி படுத்து கிடக்கிறார்கள். 2-3 நாள் கழித்து அந்த சிம்மவாகினி தேவி அம்பாள் அன்னை சாரதா தேவியாருடைய கனவுல தோன்றி இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து அவங்க சொன்னபடி ரொம்ப எளிய மருந்து, அதை சாப்பிட்டப்பறம் குணமாயிடுச்சு. அப்ப அந்த ஹத்திய விரதத்தை என்ன நிறைவேற்றி கொடுத்துட்டேன், நீ விரதத்தை உனக்கு பலன் கொடுத்துட்டேன், நீ இன்னும் இந்த உலகத்துல செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, என்னோட தங்கச்சி தானே நீ அப்படின்னு சிம்மவாகினி செய்து விட்டாள். அப்போ அன்னை பராசக்தி, துர்காதேவி, காளி, பவதாரிணி யாரும் இல்லை, அன்னை சாரதை தான்.
அவங்களுடைய மனப்பான்மை குருதேவரை பார்த்தா காளின்னு நினைக்கிறாங்க. அவர் இவங்களை பார்த்தா காளி தாய்ங்கிறார். ரெண்டு பேருக்கும் அந்த தெய்வத்தை தவிர வேற ஒன்றும் தெரியல. குருதேவர் 1886 ஆகஸ்ட் மாதம் 16 நாள் மகாசமாதி அடைகிறார். சரீரத்தை விட்டு போயிட்டார். அப்போ அந்த செய்தி அன்னையாருக்கு சீடர்கள் போய் சொல்லும்போது அன்னையார் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? காளி என்னை விட்டு போயிட்டியா? குருதேவர் உடலை உகுக்கிறார். அம்மா சொல்றது காளி என்னை விட்டு போயிட்டியா? அப்ப இத்தனை நாள் என் கூட இருந்தது காளி தான், குருதேவர் வடிவில் காளி தான் என் கூட இருந்தா அப்படின்னு அம்மா நினைக்கிறார். இந்த சாரதிய வடிவில் காளி தான் இருக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ரெண்டு பக்கம் அந்த காளி எத்தனை நடிப்பு, எல்லா பாத்திரமும் அவர் தான். ஒரு டிராமால எத்தனை நாடகத்துல எத்தனை கலைமாந்தர்கள் இருப்பாங்க, அத்தனை பேரும் ஒரே ஆளு யாருன்னா காளி தான். தெய்வம் தான் இத்தனைவா ஆடுது. அதுல அந்த தெய்வீகத்தை முழுக்க வெளிப்படுத்தும்படியாக மானுடத்தின் கீழ்மைகள் இல்லாத தெய்வீக பிறவிகளாக இவங்க ரெண்டு பேரும் காளி தாயினுடைய சொரூபங்களாக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தேவியை நாம் வணங்கினா வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது வேணும்னு தோணினா அவள்கிட்ட கேட்கலாம். ஆனால் பக்குவம் அடைந்த பக்தன் ஒருவன் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா நம்முடைய அறிவு சிற்றறிவு, கொஞ்சம்தான் அதுக்கு தெரியும். இங்கேருந்து 10 அடி பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. வாழ்க்கையில கடந்த காலத்துல முன் ஜென்மங்கள்ல என்ன பண்ணினோம்னு நமக்கு தெரியாது. வரப்போறது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்திலேயே இனி வரப்போற நாட்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவ்வளவு தூரம் குறைந்த அறிவுடைய நாம இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். அவளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நம்முடைய அறிவு சிற்றறிவு. நாம செயல்படணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு துருத்துருன்னு வருது. என்ன செஞ்சிட போறோம்? சிறு தொழில், சிறிய ஆற்றல். நம்முடைய அறிவு கொஞ்சம், ஆற்றல் கொஞ்சம், செயல்பாடு சிறியது. அதனால அவள்கிட்ட விட்டுறணும். எனக்கு என்ன வேணும் நீ பார்த்து கொடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அது மறந்து போய் நான் கேட்டாலும் வேண்ட முழுதும் தருவோய் நீ. நீ எப்படிப்பட்டவன்? வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ. எனக்கு நீ என்ன பண்ணின? வேண்டு என்னை பணி கொண்டா. இன்னைக்கு இதெல்லாம் இந்த வைபவத்தை காண எங்களை கூட்டிட்டு வந்திருக்கியேம்மா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய். இது ஒரு நாள் பூஜை பார்த்தா போராது, உனக்கு ஆழ்காலமெல்லாம் பணிவிடை பண்ணணும். அதனால வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பு. நான் உனக்கென்று என்னை அர்ப்பணித்து விட்டேன். என்னிடத்து உலக ஆசை எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட என் உள்ளத்திலும் ஏதேனும் இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னு எண்ணம் வந்தா அந்த எண்ணத்தை கொடுக்கறது நீதாம்மா என்று சகல சர்வத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்மை அவள் பார்த்து கொள்வாள். சரி, ஒப்படைக்கல பார்த்துக்க மாட்டாளா? எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழறாங்க. 700 கோடியோ 800 கோடியோ உலகத்தோட ஜனத்தொகை. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டா இருக்காங்க, சாமியை நினைச்சிட்டா இருக்காங்க. அவங்களையும் காப்பாற்ற வாயில்லா ஜீவர்கள் எத்தனை? 84 லட்சம் வகை பிறப்புகள். ஒன்னு எத்தனை கோடி, அத்தனை உயிர்களையும் அவள் காப்பாற்றுறாளே. பிரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மா முதல் புழு வரை எல்லா உயிர்களுக்கும் தாயாய் இருந்து பரிபாலித்து வரும் அன்னை நமக்கும் உரியவள், நாம் அவளுக்கும் உரியவள் என்ற பேருணர்வு நம் உள்ளத்திலே எப்போதும் நிறைந்திருக்கும்படி எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற கேட்குற எண்ணத்தை விட்டு நீ வேணுமா, உன்னை மறக்காத மனநிலை வேணுமா அப்படின்னு கேட்கணும். அந்த பிரார்த்தனையை அன்னை சாரதியின் திருவடியில் இந்த புனித தினத்திலே நாம் சமர்ப்பித்து அவள் திருவருளை வேண்டி நிற்போம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய்க்கு ஜெய். ஓம் சாரதாயை நமஹ. ஓம் ஓங்கார மந்திர விஷதாயை நமஹ. ஓம் ஓங்கார மந்திர
ஓம் ஹ்ரீங்கார்யை நமः ஓம் சர்வமங்கலாயை நமः ஓம் நரரூபதராயை நமः ஓம் சாந்தாயை நமः ஓம் சரணாகத வத்சலாயை நமः ஓம் சாரதாயை நமः ஓம் சாரதாம்போஜ வதனாயை நமः சரத்காலத்துல அதாவது புரட்டாசி மாசத்துல பூத்த தாமரை பூ போன்ற முகத்தை உடையவள்னு அர்த்தம் இந்த நாமத்துக்கு. ஓம் சாரதாம்போஜ வதனாயை நமः ஓம் ராமகிருஷ்ண கத பிராணாயை நமः ஓம் சர்வதர்மஸ்வரூபிண்யை நமः ஓம் சர்வசம்பத்கர்யை நமः ஓம் மந்திரவிக்கிரகாயை நமः ஓம் பகவத்யை நமः ஓம் பத்ராண்யை நமः ஓம் பாவனாத்மிகாயை நமः ஓம் பவபாஷ விமோச்சின்யை நமः ஓம் மதுராயை நமः ஓம் சர்வ சந்தாபஹாரிண்யை நமः ஓம் சர்வ சந்தாப ஹாரிண்யை நமः சந்தாபம் அப்படின்னா உஷ்ண சூடு தாங்க முடியாத வறுத்தெடுக்கிற மாதிரி கஷ்டம். சூடுனா இங்க கஷ்டத்தை குறிக்கிறது. உலக வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள். சர்வ சந்தாப எல்லா வகையான துக்கங்களையும் ஹாரிணி அழிப்பவள். நமக்கு துக்கம் வரும்பொழுது அவளை நினைக்க நினைக்க அந்த துக்கங்கள் நீங்கும், அல்லது அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி ஹிருதயத்துக்கு வந்துவிடும். ஓம் சர்வ சந்தாப ஹாரிண்யை நமः ஓம் தர்மசாரிண்யை நமः ஓம் குணமய்யை நமः ஓம் சர்வாண்யை நமः ஓம் விஸ்வமாத்ரே நமः ஓம் ஜகத்ரய சுகப்பிரதாயை நமः அதாவது மூன்று உலகங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவள். ஓம் ஜகத்ரய சுகப்பிரதாயை நமः ஓம்
பக்தஹ்ருத பத்மராஜிதாயை நமஹ. அன்பர்களின் உள்ளம் என்கின்ற தடாகத்தில் பூத்த தாமரை போன்று இருப்பவள் அன்னை சாரதை. ஓம் பக்தஹ்ருத பத்மராஜிதாயை நமஹ. ஓம் ஞான வைராக்ய சம்பன்னாயை நமஹ. ஓம் சச்சிதானந்த ரூபிண்யை நமக. ஓம் சமஸ்த நானாவித மந்திர ஸ்ரீ சாரதா தேவி அஷ்டவிம்சதி அர்ச்சனமாலிகாः பரிமள பத்ரபுஷ்பாணி சமர்ப்பயாமः. ஒரு நிமிஷம் தியானம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பரமஹம்சர் வாழியவர் வழியடியார் வாழி. எங்களம்மை சாரதையும் என்றென்றும் வாழி. சுவாமி விவேகானந்த தீரன் என்றும் வாழி. சுவாமி சிவானந்த கவராஜன் வாழி. சுவாமி சிவானந்த கவராஜன் வாழி. பக்தர் சித்தர் வாழி. பரிபக்குவர்கள் வாழி. செங்கோல் வைத்தவர்கள் வாழி. குருவாழி பராபரமே. குருவாழி பராபரமே. குருவாழி பராபரமே. जय श्री शारदा महामाई की जय श्री गुरु महाराज की जय श्री स्वामी जी महाराज की जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की जय श्री अपीत कुचांबिका समेत अरुणाचलेश्वर स्वामी की अण्णामलयानुक्ते अण्णामलयन् अण्णा पोற்றி अण्णारमुदर கடலே போற்றி ब्रह्मैव सत्यम्